ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். 2 நாளாக நான் போடுற பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எனக்கு கூப்பிட்டு கேட்டுமே நீங்கள் போக முடியாத இடத்துல நாம் பார்த்து அதனுடைய விவரங்களை எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக கடந்த 2 நாள் 3 நாள் கிடைத்தது. இப்போ நான் திருப்பி திருப்பூருக்கு இன்றைக்கி காலையில் பயணமாயிட்டேன். இந்த டெல்லி பயணம் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக என்னுடைய 55 வயதில் கிடைக்கப்பட்டிருக்குங்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு நாள் காலம் வரும். ஏன் இவ்வளோ ஆண்டுகள் கழித்து நான் டெல்லி வந்திருக்கேன்னா, எல்லாருக்கும் ஒரு அந்த கால நேரம் அமைந்தால் மட்டுமே நாம் வெளியே சென்று சில மனிதர்களை சந்தித்து சில சூழலை நாம் கையாள வேண்டிய ஒரு நேரம் நமக்கு கிடைக்கும். அந்த காலத்துக்காகவே நாம் காத்திருக்கணும். வாழ்க்கையில் எத்தனையோ தோல்வியை கண்டவங்க, தொழில் முடக்கம் அடைந்தவங்க எல்லாருடைய சூழலும் சில காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு செயல்தான் நடைபெறும். பிறகு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தொழில் ரீதியான முன்னேற்றத்துக்காக நாம் வெளியே வருவது நிச்சயம் நடக்கும். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எனக்கு அது போன்ற அந்த சூழல் இல்லை. நாம் வாழ்ந்த வயதிலிருந்து இதுவரை நான் ஒரே மாதிரி என்னோடய பயணத்தை துவக்கி கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறேன். கூடுதலாக இப்போ நாம் நாட்டு மாடு சாணி வச்சு வரட்டி, பஞ்சகவிய விளக்கு, தூபக்கோணு, இப்போது எஸ்டேட் டீ எல்லாமே இப்போ நம்ம டீ மட்டும் டொமஸ்டிக்காகவும் எங்களுடைய மல்லையா தயாரிப்பான வரட்டி சம்மந்தப்பட்ட அனைத்துமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது லைஃப்பில் ஒரு முயற்சியிலே போயிட்டுருக்கு. அடுத்த முயற்சியாக தான் நாம் சில வர்த்தகங்களை செய்வதற்கு நாம் வந்தோம். அந்த தொழில் விசாரணை எல்லாம் ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதை விட நேற்று கௌரி சங்கர் ஆலயத்தில் அருமையான ஒரு 12 ஜோதிடங்கள் லிங்கத்தங்களை தரிசனம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் எனக்கு சிறப்பான மரியாதை செய்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு, அது இல்லாமல் ஒரு சிவபக்தராக நாம் இருப்பது தரிசனத்தை பார்த்து அவங்க முடிவு பண்ணி அனைத்து சிற்பங்களையும் அனைத்து சன்னிதானத்தையும் சிறப்பு அனுமதியோடு தரிசனம் செய்து வைத்தனர். அப்படியெல்லாம் ஒரு நடக்கிறப்போ நாம் வந்த பயணத்தை இறைவன் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற எண்ணம் நேற்று மனசில் அமைச்சது. இப்போ நம்ம எல்லாம் நிறைவாக எல்லாத்தையும் பன்முக மனிதர்களை சந்தித்தோம். இப்போ திருப்பி ஊருக்கு போயிட்டுக்கிறோம். இப்போ ரயிலில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஏசி கோச் தான் என்னுடைய கோச். 2 நாள் ஆகும். நீங்களும் இது போகிற ஒரு பயணத்தை சிறப்பாக செஞ்சு வெற்றி அடைங்க.